Hi friends, welcome to Dava Cook and Health Tips. Today நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரவா தோசை. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். என்னென்ன பொருட்கள் தேவைன்னு. 1 கப் பச்சரிசி மாவு, அரை கப் ரவை, 1 கப் தோசை மாவு, குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயம், இஞ்சி, மல்லித்தழை, கருவேப்பிலை, ஒரு அரை கப் பச்சரிசி மாவு. இதுதான் செய்ய தேவையான பொருட்கள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கிடுவோம். அதில் அரை கப் ரவையை போட்டுருவோம். போட்டுட்டு அரை கப் பச்சரிசி மாவு வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுருவோம். 1 கப் மாவு வச்சுருக்கேன், தோசை மாவு, அதையும் ஊற்றிடுவோம். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம டெய்லி இட்லி தோசையே செஞ்சு சாப்பிடாம இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம், கட்டி இல்லாமல். நல்லா நம்மளுக்கு தண்ணியாக தான் இருக்கணும். இப்போ ஓரளவு நல்லா கலந்தாச்சு. இப்போ அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருவோம். இப்போ ஓப்பன் பண்ணி 10 நிமிஷம் கழிச்சு பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ எவ்வளோ ரவையெல்லாம் ஊறி நல்லா கெட்டியாக வந்திருக்குது. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு தண்ணியாக வரணும், அப்போ தான் தோசை நல்லா வரும். இப்போ ஒரு தோசைக்கல் எடுத்துட்டு நல்லா ஆயில் தடவிக்கிறோம். தடவிட்டு மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு 2 கரண்டி மாவு எடுத்து ஊற்றிக்கிடுவோம். ஊற்றி நல்லா சுற்றி விட்டுருவோம் தோசை மாதிரி. இப்போ சுற்றி ஆயில் ஊற்றிக்கிறோம். நீங்கள் இந்த தண்ணி அளவு இல்லாமல் நல்லா கொஞ்சம் கெட்டியாக வச்சிட்டிங்கன்னா தோசை உங்களுக்கு கரெக்டாக வராது. இப்போ சுற்றி எடுத்து விட்டு திருப்பி போட்டுருவோம். இப்போ தோசை நல்லா வெந்து வரட்டும். இந்த தோசை அவ்வளவு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். குட்டீஸ்லாம் சாப்பிட்றதுக்கு விரும்பி நல்லா சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் இது மாதிரி செஞ்சு கொடுங்க. இப்போ தோசை கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுருவோம். இப்போ நல்லா சூப்பராக வெந்து எல்லாமே வெங்காயம் எல்லாம் வெந்து வந்துருச்சு. இப்போ அப்படியே எடுத்துருவோம். நான் எல்லா தோசையுமே இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.